ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு, தண்ணி, எண்ணெய் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா ஊறிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம். ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீட்டு வாக்கில் துருவி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு வெங்காயம் கோல்டன் கலர் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து கோதுமாவும் நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ அதை நம்ம சப்பாத்திக்கு எப்பவுமே செய்வோம் இல்லையா, அதே மாதிரி அழகாக செஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கோதுமாவை தூவி விட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு மேலே மேலே போட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்தோன்னா, தவாவில் போட்டு அழகாக ஹீட் பண்ணி எடுத்தோன்னா தனித்தனியாக லேயர் லேயராக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை அழகாக இதில் போட்டு பேக் பண்ணிவிட்டு பேக்கெட் மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணோன்னா அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் ரோல் ரெடி. இன்றைக்கி இஃப்தாருக்கு வெஜ் ரோல் அண்ட் மெதுவடை தான் வச்சு இஃப்தார் செஞ்சிட்டோம். ஸோ கொஞ்சமாக கடையிலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில்